எல்லாம் வல்ல மாதுரு வாகனாக விளங்கக்கூடிய வேதகிரி உடனுரை நஞ்சுண்டேச பெருமானுடைய அருட்கருணையினாலே தொடர் சோமவார வழிபாட்டிலே இன்றைய சோமவார வழிபாடு 110வது வழிபாடாக இறைவனுடைய திருவருள் கூட்டியிருக்கிறது. மிக அற்புதமான ஒரு வழிபாடு. இந்த வழிபாட்டிலே கடந்த சில மாதங்கள் என்றே சொல்ல வேண்டும். இந்த மாதங்களிலே மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த திருச்சிற்றம்பல கோவையார் என்கின்ற நூலிலே இருந்து தொடர் பாடல்களை 400 பாடல்களை நாம் தொடர்ந்து விண்ணப்பம் செய்து வந்த ஒரு அற்புதமான ஒரு திருவருளிலே இன்றைய தினம் 371வது பாடலில் இருந்து நாம் இந்த திருச்சிற்றம்பல கோவையாரை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த மாணிக்கவாசகர் அருளி செய்த இந்த நூலிலே மாணிக்கவாசகருடைய அவதாரம் 2 பகுதிகளை நமக்கு ஒன்று, அவர் நமக்கு இறைவனுடைய அருளினாலே 8ஆம் திருமுறையாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவாசகமும் திருக்கோவையாரும் நமக்கு கிடைத்தது. அது மட்டுமல்ல, திருப்பெருந்துறையிலே இவர் வருவதற்கு முன்பாக எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருந்த காலத்திற்கு முற்பட்டதாக சொல்லப்படக்கூடிய அந்த திருக்கோயிலை மாணிக்கவாசகர் அங்கே முடித்தார். அப்படிப்பட்ட திருக்கோயிலை கட்டி முடித்த மாணிக்கவாசக பெருமான் இங்கே அப்பர் மடத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய நஞ்சுண்டேச பெருமானுடைய இந்த குடிலானது மிக விரைவிலே ஒரு நல்ல திருக்கோயிலாக அமைய வேண்டும் என்பதற்காக இப்பொழுது நாம் இந்த மாணிக்கவாசகருடைய வழியிலே சென்று அவருடைய நூலாக இருக்கக்கூடிய திருவாசகமும் திருக்கோவையாரும் நாம் விண்ணப்பம் செய்து அதனுடைய பலனாக மிக விரைவிலே இந்த அப்பர் மடத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய நஞ்சுண்டேச பெருமானுக்கு ஒரு திருப்பணியானது, திருக்கோயில் திருப்பணியானது மிக விரைவிலே நடைபெறுவதற்கு இறைவனுடைய திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த அற்புதமான திருவருளை நாம் நினைந்து மாணிக்கவாசகர் எப்படி திருப்பெருந்துறையிலே ஒரு அற்புதமான திருக்கோயிலை கட்டினாரோ அதே போல இங்கே இந்த குழுவிலே இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அடியார்களும் மாணிக்கவாசகரை போலவே கருதி அவர்கள் இந்த திருக்கோயிலை எழுப்ப வேண்டும் என்று இந்த அற்புதமான சோமவார வழிபாட்டிலே நாம் மாணிக்கவாசகருடைய ஒரு திருவாசகமும் அதனைத் தொடர்ந்து திருக்கோவையாருடைய 371வது பாடலில் இருந்து நாம் விண்ணப்பம் செய்து அருளை பெறுவோமாக.